ஏன்டா அது ஏய் விடுடா அவனை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டன் கன் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். பயங்கரமாக எடுத்தடிக்குதுங்க, பயங்கர இதாக இருக்குது. இதுதான் அந்த ஸ்டன் கன். இதை யாருனாலும் வந்து கொண்டு போகலாம். சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், கேர்ள்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஆபத்தான சூழ்நிலையில் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 600 வோல்ட் கிட்ட வந்து பாஸ் ஆகிற ஃபீலை வந்து கொடுக்குங்க. பயங்கரமாக எடுத்தடிச்சிருச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கொசு அடிக்கிற பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் வந்து பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நீங்கள் டிசைன் பண்ணிடலாம். சரி, ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கடுத்து ஸ்க்ரூவான எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இது வந்து ஒர்க் ஆகிற கண்டிஷனில் உள்ள பேட்டை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தான் நல்லா வந்து ஒர்க் ஆகும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பேட்டரி வந்து ஆல்ரெடி போயிடுச்சு. ஸோ அதனால தான் இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். போர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் உள்ள போர்டு தான். சரி, ஓகே, இதை வந்து எல்லாத்தையும் வந்து வயரானா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டரிக்கு வர லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் வந்து வச்சுருங்க. அடுத்து முன்னாடி வந்து வயர் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் வந்து கரெக்டாக வந்து வச்சுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் எடுத்ததுக்கு அடுத்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து சுவிட்ச் கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை அமுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வெளியே கூடி வந்து அமுக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதை வந்து கடைசி ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். கடைசி இது வந்து பேட்டரிக்குரிய வயர். அதுக்கடுத்து முன்னாடி வந்து 3 வயர் இருக்கும். அதில் வந்து ஒரு வயரை ரிமூவ் பண்ணிடுங்க. 2 வயர் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து சுவிட்சை வந்து கனெக்ஷன் வந்து எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, சைடாப்பில் இழுக்கிற மாதிரி, அதை வந்து ஆனில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 பேக்கில் 2 இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே 2 இதில் வந்து ஒரு சின்ன வயரை வந்து 2 தான் சால்ட்ரிங் வந்து பண்ணிடுங்க. பண்ணதுக்கு அடுத்து இந்த மாதிரி சுவிட்சை வந்து கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வெளியே கூடிய வந்து சுவிட்சை வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணிடலாம். சரி, ஓகே, இதை சால்ட்ரிங் வந்து பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை கடைசியாக வந்து சுவிட்சை வந்து கனெக்ஷன் வந்து கடைசி கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம்னா, அந்த கொசு அடிக்கிற பேட்லேயே வந்து அந்த ரெண்டு இது பின் இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை தான் நம்ம வந்து முன்னாடி வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இதை தான் கரெக்டாக வந்து வைக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வந்து பண்ண போகிறோம். ஸ்க்ரூ இந்த மாதிரி வைக்காதீங்க. ஸ்க்ரூ வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு குத்திரும். ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே, இதையும் நான் முன்னாடி சால்ட்ரிங் வந்து பண்ணி விட்றேன். அதாவது கொஞ்சம் வயரை நல்லா எடுத்து விட்ருங்க. எடுத்து விட்டுட்டு அதில் நல்லா 2-3 சுற்றிட்டு அங்கே சால்ட்ரிங் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கிச்சன் வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து வச்சு 2ஐயும் வந்து ஒட்டிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டினதுக்கு அடுத்து அந்த வயரை கூட சேர்த்தாப்பில் வச்சு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி கூட வந்து ஒட்டிக்கோங்க, பிரச்சனை இல்லை. இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் முன்னாடி வந்து நல்லா சால்ட்ரிங் வந்து பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கனெக்ஷன்ஸ்லாம் முக்கால்வாசி வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து பேட்டரி கனெக்ஷன் வந்து கடைசி வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாயிரும். அதுக்கடுத்து பிவிசி பைப்பில் தான் எல்லாத்தையும் ஜாயின் வந்து பண்ண போகிறோம். இது வந்து 1 இன்ச்சு பிவிசி பைப் இல்லைன்னா 1.5 இன்ச்சு கூட எடுத்துக்கோங்க. கரெக்டாக வந்து போர்டு உள்ளக்கு போகிற மாதிரி வந்து இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. சரி, ஓகே, அதுக்கேற்ற மாதிரி வந்து வெட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம பேட்டரி கனெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மாதிரி பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைரக்ட் பவரில் கூட நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி கூட செஞ்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம வந்து 3.7 வோல்ட் பேட்டரியை வந்து சார்ஜ் ஏற்றுற மாடியூல், அதாவது நம்ம மொபைலுக்குனா ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாடியூல்லையே நம்ம வந்து ஒரு சார்ஜிங் மாடியூல் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இது 99 ரூபா இருக்கும். இதில் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போகிறோம்னாலும் பவர் பேங்கை வச்சு கூட சார்ஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இதுக்கு நம்ம லித்தியம் அயன் பேட்டரி தான் 3.7 வோல்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரி, ஓகே, அந்த கனெக்ஷன்ஸ்னால் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த போர்டில் வந்து B- B+ இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து பேட்டரி வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். அடுத்து அவுட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதில் வந்து 2 வயரை வந்து வச்சு அவுட்டில் இருக்கும். அட் டைமில் சார்ஜ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் யூஸும் பண்ணிக்கலாம். இந்த போர்டு கனெக்ஷனில் வந்து இந்த 2 வயரை வந்து சேர்த்தாப்பில் கனெக்ஷன் வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ கலர் உள்ளது வந்து இதுக்கு மைனஸு. அடுத்து ரெட்டு இருக்கும். ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் தான். இப்போ செக் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2ஐயும் சேர்த்தாப்பில் முறுக்கி விட்டுக்கிறேன். முறுக்கி ஒன்று வந்து விட்டதுக்கு அடுத்து அங்கே வந்து சுவிட்ச் வந்து கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். இப்போதைக்கு வந்து சேர்த்தாப்பில் நான் அதை ஜாயின் பண்ணி விட்டுறேன். ஜாயின் பண்ணி விட்டுட்டு உங்கள்கிட்ட டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக இதை வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அது கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை வந்து நல்லா முறுக்கி விட்டாச்சு. இப்போ இந்த ரெட்டு வந்து வயர் வந்து விலகிருச்சு. ஸோ இன்னொருக்கு வந்து முறுக்கி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் வந்து ரெட் கலர் எரியுது. அப்போனா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். முன்னாடி வச்சு பாருங்கள், நம்மளுக்கு ஸ்பார்க் வந்து அடிக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதை தூக்கி பக்கத்தில் கூட காட்டுறேன். நல்லா ஸ்பார்க் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டப்னு சவுண்டு கேட்டுட்டு அடிக்கும். அப்படி செக் பண்ணிக்கோங்க நல்லா அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, இதை வந்து நம்ம வந்து அந்த பைப் வந்து நம்மளுக்கு தேவைங்கிற அளவுக்கு வந்து நான் வெட்டி விட்டுக்கிறேன். வெட்டி விட்டு கலரிங் கூட வந்து பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கலர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து போர்டை வந்து கரெக்டாக வந்து உள்ளக்க வந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரி எல்லாத்தையும் கனெக்ஷன் வந்து பண்ணிவிட்டு அதை போர்டு வந்து உள்ளக்க வந்து கரெக்டாக வந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சுவிட்ச் கனெக்ஷன் வந்து மேலே கூடி வந்து எடுத்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து போர்டையும் அதுக்கடுத்து அந்த பேட்டரியும் உள்ளக்க ஃபஸ்ட்டு வந்து விட்டுறேன். விட்டதுக்கு அடுத்து போர்டை வந்து இந்த பெரிய போர்டு இருக்குல்ல, அதையும் வந்து உள்ளக்க வந்து மெதுவாக வந்து விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். விட்டதுக்கு அடுத்து நம்ம வந்து முன்னாடி வந்து ஃபுல்லாகவே பேரணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து உள்ளே விட்டுறேன். அதுக்கடுத்து சுவிட்ச் கனெக்ஷன் இருக்குல்ல, அங்கே வந்து சால்ட்ரிங் எண்ணெய் யூஸ் பண்ணியே வந்து ஒரு ஹோல் வந்து போட்டுடுறேன், பெரிய ஹோலாக
போட்டதுக்கு அடுத்து அந்த வயரை ரெண்டையும் வெளியே எடுத்து விட்டு சுவிட்சோட சேர்த்தாப்புல சால்ட்ரிங் அயனை யூஸ் பண்ணி கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சுவிட்சை வந்து உள்ளக்க வந்து புஷ் பண்ணி விட்ருங்க, ஃபிட் ஆகிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து இப்போ சால்ட்ரிங் அயனை வச்சு கொடுத்தாச்சு. இதை வந்து கரெக்டாக வந்து மாட்டிடுங்க. அதுக்கடுத்து நம்மளுக்கு ஒரு மூடி வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மூடியில் வந்து 2 ஹோல் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு அந்த நம்ம பிளக் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாயிண்ட் அந்த இதை அதை கரெக்டாக வந்து உள்ளக்க வந்து மட்டும் விட்டுட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டினாலே போதும், நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். பிவிசி பைப்புக்கு முன்னாடி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிடுறேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த மூடி மாதிரி தானே ஜஸ்ட் இருக்கும். ஸோ அதை வந்து அப்படியே வந்து அமுக்கி விட்ருங்க. அமுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக வந்து பார்த்து வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சார்ஜ் வந்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சார்ஜ் வந்து போட்டு டெஸ்ட் பண்ணலாம். நம்ம நார்மலாக வந்து சார்ஜ் வந்து போடுற மாதிரி தான். எந்த மைக்ரோ யூஎஸ்பி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து போட்டுருங்க. இப்போ வந்து சார்ஜ் ஏறுது ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூ கலராக வந்துடுச்சுன்னா சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி ஓகே, இது வந்து சார்ஜ் ஏறட்டும். சார்ஜ் ஏறி முடிஞ்சதுக்கு அடுத்து நான் செக் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரீசார்ஜபிள் ஸ்டண்ட் கன் வந்து நம்ம வந்து சூப்பராக பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா பயங்கர வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாஸ் ஆக தான் செய்கிறோம். ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அடித்தாலும் நம்மளுக்கு வந்து பாதிப்பு இல்லை. ஆனால் வந்து அந்த ஷாக் அடிக்கிற ஃபீலை வந்து கொடுத்துட்டு தான் போகும். ஸோ அதனால் அந்த டயத்தில் வந்து என்ன செய்கிறதுனே தெரியாத அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், நான் சுவிட்சை வந்து போட்டுட்டேன். போட்டதுக்கு அடுத்து எவ்வளோ ஃபோர்ஸ் அந்த இது அடிக்குதுன்னு பாருங்கள். அந்த இதில் எவ்வளோ ஷாக் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ வந்து இதாக இருக்குது. தொட்டோம் அப்படின்னா கெப்பாசிட்டர் இருக்கனால ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் தொட்டால் கூட இன்னொருக்கு அந்த ஃபீல் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கடுத்து இந்த இதை வந்து வச்சு அதை இது பண்ண ஒன்றும். இப்போ வந்து இன்னொருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். இதை நைட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்டில் வந்து அந்த இது வந்து ஸ்பார்க் அடிக்கிறதுனா தெளிவாக வந்து தெரியும். இது சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன் நான். அந்த இது பாருங்கள், ஷாக்கு வந்து எப்படி வருதுன்னு பாருங்கள். ரெண்டுலேயுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். ரெண்டையும் சேர்த்து டச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பயங்கரமாக தான் இருக்கும். ஒரு இதை வந்து வச்சோம் அப்படின்னா வராது, ரெண்டையும் சேர்த்து வந்து வைக்கணும். பாருங்கள், ஒன்றை வச்சுட்டு இன்னொன்று வந்து வைக்கும் போல் அந்த இதில் வந்து அடிக்கும், ஸ்பார்க் அடிக்கும். நைட் நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ஸ்பார்க்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் எவ்வளோ வோல்டேஜ் வந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 600 வோல்டேஜ் வரைக்கும் வந்து இதில் வந்து வரும். ரொம்ப பவரானது தான். ஆம்ப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பாதிப்புங்கிறது நம்மளுக்கு வந்து ஏற்படாது. ஆனால் வந்து அந்த ஷாக் அடிக்கிற ஃபீலை நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அடிக்கும் போல் என்ன செய்கிறதுன்னு தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் வந்து கேர்ள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. அதை வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுருக்காங்க, எதானா டக்குன்னு வச்சுட்டு வைக்கிறோம் அப்படின்னு நெருங்கவே முடியாது கண்டிப்பாக. அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பவர் இது. ஸோ இதை கண்டிப்பாக வந்து செஞ்சு வந்து கேர்ள்ஸுக்கு வந்து கண்டிப்பாக தாங்க. ரொம்ப ரொம்ப கொசு பேட்னால் நம்ம வந்து ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே தான் போடுறோம். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றலாம். ஸோ அதனால தான் ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்தா ஆன் பண்ணிவிட்டு ஒரு சைண்டு ஃபேண்டில் எதெல்லாம் ஒன்று இங்கே சட்டையில் வை, ஒரு சைண்டை வச்சுட்டு எடு, வச்சு ஆஃப் பண்ணிடு. ரொம்ப இருத்தடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணலாம் தான் பார்த்தேன், ஆனால் பயங்கரமாக ஃபோர்ஸாக தான் அடிக்குது. சரி விடு. அந்த இடம் சுறுசுறுன்னு இருங்க. அது போக நீங்கள் வந்து இதை ஒரு தடவை வச்சிட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒன்றில் வந்து டிஸ்சார்ஜ் வந்து பண்ணிடுங்க. ஏன்னா கெப்பாசிட்டர் அந்த இப்போ வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி வச்சதுக்கு அடுத்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு அந்த இடம் வந்து அந்த வச்ச இடம் வந்து சுறுசுறுன்னு இருக்குது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.